வரும் 8 மாத காலம் கடுமையாக உழைத்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணி தொண்டர்களுக்கு உள்ளது என பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற பூத் கமிட்டி மாநாட்டில் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். 130 சட்ட திருத்தம் 130வது சட்ட திருத்தத்தை கொண்டு வராங்க. ஊழல் செய்திருக்கக்கூடிய அமைச்சர்கள் முதலமைச்சர்கள் சிறைக்கு செல்லும் பொழுது 31வது நாள் பதவி இருக்காது. அதற்கும் பயம். எதை பார்த்தும் பயந்து பயந்து இருக்கக்கூடிய முதலமைச்சரை நிரந்தரமாக பயமில்லாம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. அன்பு சொந்தங்களே, மக்கள்கிட்ட பூத் அளவில் ஒரு பக்கம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய ஆற்றல் மிகுந்த ஆட்சி. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, தமிழர்களுக்கு எவ்வளவு பெருமை, தொடர்ச்சியாக தமிழ் மக்களுக்கு எவ்வளவு பெருமைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பாராளுமன்றத்தில் செங்கோல் ஆரம்பித்து தொடர்ச்சியாக பேசலாம். திருக்குறளை உலகம் முழுவதும் எடுத்து சொல்வதிலிருந்து கடைசியாக சில நாட்களுக்கு முன்பு மண்ணின் மைந்தர் நம்முடைய அன்புக்குரிய கட்சியினுடைய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர், எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய பூத்தில் இருக்கக்கூடிய தலைவர்கள், பூத்தில் இருக்கக்கூடிய தொண்டர், எவ்வளவு பெரிய கௌரவம் பாருங்க. உள்துறை அமைச்சர் பூத் அளவில் பணி செய்யக்கூடிய தொண்டர்களை பார்த்து பேசுவதற்காக வந்திருக்கிறார்கள். எந்த கட்சியில் இது நடக்குங்க? அதனால் நம்முடைய பொறுப்பை உணர்ந்து மிக கடுமையாக நாம் பாடுபட்டு 2026 ஒரு நல்லாட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சியை கொண்டு வர வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதை நாம் அனைவரும் சேர்ந்து நிறைவேற்றி காட்ட வேண்டும். மற்றும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சிக்கு பெரும் திரளாக இவ்வளவு கூட்டம் உள்ள இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வெளியே இருக்காங்க, அவர்களும் வேகமாக வர வேண்டும். வருவதற்கான வசதியை கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுங்க. உள்ள வந்துகிட்டு இருக்காங்க. மிகச் சிறப்பாக நடக்கக்கூடிய அந்த பூத் மாநாடு முதல் மாநாடாக திருநெல்வேலியில் வெற்றி மாநாடாக ஆரம்பித்து தமிழகம் முழுவதும் இன்னும் 6 மாநாடு